அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா, ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ்லேருந்து தான் வந்திருக்கு. இது ஒரு 2024க்கான ஒரு நோட்டிஃபிகேஷன். இது எப்போ ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னா, 22/11/2024 இந்த தேதியில இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாம். இந்த ஒரு அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ கரண்ட்டில் ஓப்பனில் தான் இருக்குது. இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 23/12/2024க்குள்ளே நீங்கள் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இதுக்கான எக்ஸாமினேஷன் டேட் பொறுத்த வரைக்கும் நோட்டிஃபை லேட்டர் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கான அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆன உடனே இதுக்கான எக்ஸாம் டேட் வந்து அறிவிப்பாங்க. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அவங்களுடைய வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் https://www.mhc.tn.gov.in அப்படின்றது தான் அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட். இதில் போய் தான் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பிசி ஹர்ஸ்ட் டெக்னிக்கல் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸான ஜாப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான கன்சாலிடேட் சேலரி பார்த்தீங்க அப்படின்னா 30,000 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டோட்டல் ஆஃப் வேகன்சி எவ்வளோ அப்படின்னா 75 வேகன்சி இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 22/11/2024 படி உங்களுடைய ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா 35 வயதுக்குள்ளே இருக்கணும். இது பார்த்தீங்க அப்படின்னா 22/11/1989க்கு அப்புறம் நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா இதற்கு தாராளமாக விண்ணப்பிக்க முடியும். மினிமம் ஏஜ் அப்படின்றது எதுவுமே கொடுக்கல. இது வந்து மேக்ஸிமம் ஏஜ் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி ஐடி, பிசிஏ, பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், ஏஎன் மெக்கானிக்கல் லேர்னிங், பிடெக், எம்சிஏ, எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், எம்இ கம்ப்யூட்டர் சயின்ஸ், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், ஏஎன் மெக்கானிக் லேர்னிங், எம்டெக், எம்எஸ்சி ஐடி இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் இதுக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். இந்த கோர்ஸை ஏதாவது ஒரு ரெகக்னைஸான யூனிவர்சிட்டி அல்லது இன்ஸ்டிடியூஷனில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு எலிஜிபிள். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ரிட்டன் எக்ஸாமினேஷன். இந்த ரிட்டன் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் மார்க் பார்த்தீங்க அப்படின்னா 120 மார்க்ஸ் இருக்கும். இது வந்து அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் இருக்கும். இந்த எக்ஸாமினேஷனுக்கான டியூரேஷனை பொறுத்த வரைக்கும் 19 மினிட்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா 2 மதிப்பெண்கள் கொடுப்பாங்க. அதே மாதிரி இதுக்கு நெகட்டிவ் மார்க்குமே இருக்குது. நீங்கள் ராங்காக ஆன்சர் பண்ணக்கூடிய ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா 0.25 மார்க்ஸ் வந்து நெகட்டிவ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான சிலபஸை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் நாலேஜ் அண்டு ஜென்ரல் நாலேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் நாலேஜில் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் ஆஃப் கம்ப்யூட்டர் நெட்வொர்க் அண்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட், இன்டர்நெட் அண்டு வெப் டெக்னாலஜிஸ், சாஃப்ட்வேர் டூல்ஸ் அண்டு டெக்னிக்ஸ், க்ளவுட் கம்ப்யூட்டிங் இந்த மாதிரியான சிலபஸ் வந்து கம்ப்யூட்டர் நாலேஜில் வந்து கொடுத்துருக்காங்க. இது எவ்வளோ மார்க் அப்படி இருக்கும் அப்படின்னா 100 மார்க் இருக்கும். 50 கொஸ்டின்ஸ். ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா 2 மதிப்பெண்கள் அப்படின்ற விதத்தில் கொடுத்துருக்காங்க. இரண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் நாலேஜ். இதில் கரண்ட் அஃபேர்ஸ் அண்டு மென்டல் அலர்ட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 10 கொஸ்டின்ஸ். இது வந்து 20 மதிப்பெண்களுக்கு. டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 120 மதிப்பெண்களுக்கு 60 வினாக்களுக்கு உங்களுக்கான தேர்வு வந்து நடைபெறும். நெக்ஸ்ட் உங்களுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் ஃபைனல் இன்டர்வியூ இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா 30 மதிப்பெண்களுக்கு நடைபெறும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 1:5 அப்படின்ற ரேஷியோவில் கேண்டிடேட் வந்து கூப்பிடுவாங்க. எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா த ரிட்டன் எக்ஸாமினேஷன் வில் பி கண்டக்டட் இன் எனி பிளேசஸ் மே பி டிசைடட் பை மெட்ராஸ் ஹைகோர்ட். அதாவது இன்னுமே அவங்க வந்து டிசைட் பண்ணலை. அவங்க வந்து ஏதாச்சும் பிளேசஸை அவங்க டிசைட் பண்ணுற பிளேஸில் உங்களுடைய எக்ஸாமினேஷன் நடைபெறும் அப்படின்றத அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் எங்கே இருக்கும் அப்படின்னா சென்னையிலையும் மதுரையிலும் தான் உங்களுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கான எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 600 பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 600 பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இது போன்ற தகவலை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.